பேசு தமிழ் பேசு. பவர்ட் பை MPL. விளையாடு ஃபேண்டசி MPL. சொந்தம் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும். ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். சொந்தம் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும். ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். நம்மை மொழியால் இணைத்திருக்கும் அன்னை தமிழை வணங்கி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களை வாரந்தோறும் தமிழ் கேட்க வைத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு மற்றும் அதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் பேசுவதை கேட்கும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அதான் இயல். ஒருவர் பாடும்போது கேட்பதை கொடுக்கும் மகிழ்ச்சி இசை. ஒருவர் நடிப்பதை பார்த்து நாம் பெரும் மகிழ்ச்சி நாடகம். இந்த மூன்றையும் மிக அழகாக ஒரு மொழியில் அமைந்திருக்கிறது என்றால் அது நமது தாய்மொழியான அந்த தமிழ் மொழியில் மட்டும்தான். இயல், இசை, நாடகம். அதனால தான் அதை பேசு தமிழ் பேசு என்று பாட்டு நடிப்பு எல்லாத்தையும் கலந்து வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேசு தமிழ் பேசு இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கமகம மனம் நலம் தரும் தினம் RKG நெய். இணைந்து வழங்குபவர்கள் கோல்டு வின்னர் LDR தூய தேங்காய் எண்ணெய். மற்றும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் இஃப்கோ விவசாயத்தில் ஒரு மாபெரும் புரட்சி நானோ யூரியா, ரெடிஸ் பிரான்ச்சைஸ் வேர்ல்டு மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு இந்த வாரம் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் கிராமத்து இளைஞர்களா நகரத்து இளைஞர்களா. என்ன தலைப்பு பார்த்தீங்களா? நகரத்து இளைஞர்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர், கிராமத்து இளைஞர்களேன்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். தன்னம்பிக்கை. எல்லா விஷயத்துக்கும் நம்பிக்கை இல்லாட்டி வாழ முடியாது. ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்காரனை நம்பலைன்னா அந்த ஹோட்டலை நம்ம சாப்பிட முடியாது. அந்த ஹோட்டல் சமையல்காரனை நம்பினதுனால தான் அந்த ஹோட்டலில் இட்லி சட்னி வாங்கி நம்ம வாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யாராவது ஒவ்வொன்றையும் டெஸ்ட் டியூப்பில் டெஸ்ட்டு போட்டு தின்னுட்டு இருக்கான். நம்ம வாடி இட்லி ஒன்று சாப்பிட்றேன். சாப்பிட்றப்பே பள்ளி கிள்ளி விழுந்துருந்தா அப்படின்னா விழுந்தா போ சாகு. என்ன பண்ண முடியும்? டெஸ்ட்டு பண்ணிட்டா சாப்பிட முடியும்? இல்லை, நம்பிக்கை தான். டிரைவர் பஸ் ஓட்டுறாரு, ஏறி உக்காந்துடுறான். டிரைவர் மேலே நம்பிக்கை. கல்யாணம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றான், வாழ்ந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது எப்படி இருக்கும் ஏது இருக்கும்ட்டு அந்த பிள்ளையை பற்றி 1 மாதம் கேஸ் ஸ்டடியாக பண்ண முடியும். இப்போ அந்த பிள்ளை குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் போய் பாப்பா அப்படிங்க, நல்லா சின்ன பிள்ளைலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு, நல்லா படிக்குமா, சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியில் எவ்வளோ மார்க்கு, இதெல்லாம் ஒரு மாதம் கேஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை கட்ட முடியுமா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த நம்பிக்கையில் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது தன்னம்பிக்கை. தன் மீது ஒருவன் நம்பிக்கை வைத்திருப்பவன் யார்? கிராமத்தில் இருக்கும் இளைஞனா நகரத்தில் இருக்கும் இளைஞனா? இதில் எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நகரத்தில் டெவலப் ஆன இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் கிராமத்தில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நகரத்துக்கு வந்திருப்பாங்க. சில இளைஞர்கள் நகரத்திலே பிறந்து நகரத்திலே வளர்ந்து டெவலப் ஆகி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கலந்து தான் அவங்க பேச போகிறாங்க. அதனால் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் கிராமத்து இளைஞர்களா நகரத்து இளைஞர்களா அப்படிங்கிற அணியில் கிராமத்து இளைஞர்கள் தான் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை இளமை துடிப்போடு தொடங்க ஹரி பாலகிருஷ்ணன். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரொம்ப வித்தியாசம் இல்லை. நாங்கள் வெத்தலையை போட்டு சாப்பிட்டா அது கிராமத்தான்னு சொல்லுவாங்க. அதிலே கொஞ்சம் ஜீராவை சேர்த்து பீடான்னு போட்டால் அவங்க நகரத்தில் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. பச்சை குத்திக்கிட்டா இவன் கிராமத்தான்னு சொல்லுவாங்க. அதையே ஒரு ஏசி ரூமில் டேட்டூன்னு குத்திக்கிட்டா அவங்க நகரத்தில் வாழ்றவன் சொல்லுவாங்க. நல்ல சட்டையை கிழிஞ்சு போயிருந்தா அதை தச்சு போட்டுக்கிட்டா எங்களை கிராமத்தான்னு சொல்லுவாங்க. நல்ல சட்டையை கிழிச்சு போட்டுட்டு இருந்தா அவனை
நகரத்தில் உள்ளன்னு சொல்லுவாங்க. 90களில் பச்சை மஞ்சள் சட்டையை போட்டுட்டு இருக்கவங்கள கிராமத்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே பச்சை மஞ்சள் சட்டையை போட்டுறவங்கன்னா பிள்ளைங்கோ நகரத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ளது. எங்க கிராமத்து இளைஞர்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. என்ன கெத்து தெரியுமா? கலரை வச்சு கலர் பூசி விளையாடுறதுக்கு நாங்க என்ன வடநாட்டுக்காரங்களா? உயிரை வச்சு உயிரா நினைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளையாடுற தமிழ்நாட்டுக்காரங்கடான்னு இன்னைக்கு தோலை நிமித்தி சொல்றோம்னா அந்த கிராமத்து இளைஞருக்கு இருக்கிற தன்னம்பிக்கை. எங்கள் கிராமங்களில் எல்லாம் வீடு தனித்தனியா இருக்கும், மக்கள் நெருக்கமா இருப்பாங்க. இந்த நகரத்தில் வீடுகள் நெருக்கமாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாம இருக்கீங்களே. உறவுகள்ல எங்கே போச்சு உங்களுடைய தன்னம்பிக்கை? உறவுகளை வளர்க்கறதுல இருக்குதா? தெரியாதவங்களா வந்தா கூட வருக வருகன்னு வரவேற்கிறது எங்களுடைய கிராமங்களின் தன்னம்பிக்கை. தெரிந்தவர்கள் வந்தாலும் கூட அவர்களை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போடுறதா உங்களுடைய தன்னம்பிக்கை. உறவுகளை வளர்க்கறதுல வேணும் சார் தன்னம்பிக்கை. சார் பிடிச்ச ஸ்கூல்ல படிச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க, கிடைச்ச ஸ்கூல்ல படிச்சு ஜெயிச்சு காட்டுறவங்க நாங்க. நீங்க எல்லாம் அப்பா காசுல ஊர் சுத்திட்டு இருக்கவங்க, நாங்க எங்க காசுல அப்பாவை ஊர் சுத்தி காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க. இப்படி உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள். நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நாங்களாக வளர்ந்து காட்டுகிறோம்னு சொன்னா கிராமத்து இளைஞர்கள் தான் ஆர்கானிக்னு சொல்லுவாங்கல்ல, தானாகவே வளர்ந்து வருகிற தன்னம்பிக்கையை நெஞ்சில் கொண்டவர்கள். ஒன்றும் இல்லை சார், திருத்தணிக்கு பக்கத்துல நாராயணபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு வழக்கம், வித்தியாசமான வழக்கம். பெண் குழந்தைகளை பிறக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து பெண் குழந்தைகளா பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு வேண்டாம்னு பேர் வைப்பாங்களாம். வேண்டாம்னு பேர் வச்சு 2 குழந்தைகளுக்கு அப்புறம் 3ஆவதா பிறந்த குழந்தைக்கு வேண்டாம்னு அசோகன்றவர் பேர் வைக்கிறார். அந்த குழந்தை பள்ளி படிப்புல பல கேள்விகளை தாண்டிட்டு படிக்கிறாங்க, கல்லூரிக்கும் அதே பேரோட படிக்கிறாங்க. அந்த குழந்தை தான் ஜப்பானிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனியில கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வருடத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளமாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்தது. எந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்களோ, இனி இந்த ஊர்ல பிறக்கிற ஒவ்வொரு பொண்ணும் அந்த பொண்ணு மாதிரி தான் வேணும்னு பேச வச்ச தன்னம்பிக்கை எங்களுடைய பெண்கள் கிராமத்து இளைஞர்களுக்கு இருக்குன்னு சொன்னா அதுதான் சார் தன்னம்பிக்கை. 10 நிமிஷம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசினா நம்ம யாரு என்னன்னு சொல்லிட்டு கணிச்சிடலாம். 10 நிமிடம் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனைவிட்ட பேசினோம்னா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்ன்றது நமக்கு உணர முடியும். 10 நிமிடம் ஒரு குடிகாரன்ட்ட போய் பேசணும் அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவு சுலபமா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 10 நிமிடம் சன்னியாசிட்ட போய் பேசினோம்னா நம்ம சொத்தை பூரா யாருக்காவது தானம் பண்ணிடணும்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு தலைவர்கிட்ட போய் பேசினோம்னா நம்ம படிக்கிற படிப்பு எதுவுமே நமக்கு தேராது, வாழ்க்கைக்கு உதவாதுன்னு தேடும். 10 நிமிஷம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட போய் பேசினோம்னா வாழ்றதுக்கு செத்து போறது எவ்வளவோ மேலுன்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு வியாபாரிட்ட போய் பேசினோம்னா நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு விஞ்ஞானிட்ட போய் பேசினோம்னா அறிவியல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு தொழிலாளிகிட்ட போய் பேசினா நம்ம இன்னும் உழைக்கவே ஆரம்பிக்கலைன்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு ராணுவ வீரர்கிட்ட போய் பேசினா இந்த மண்ணுக்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் கம்மி, இன்னும் நிறைய செய்யணும்னு தோணும். அதே போல்தான் 10 நிமிடம் ஒரு கிராமத்து இளைஞனிடத்தில் பேசி பாருங்கள், உங்கள் இதயம் முழுக்க அன்பு இருக்கும், நாடி நரம்புகளில் தன்னம்பிக்கை இருக்கும்னு சொன்னார். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் எங்கள் கிராமங்களில் இருந்து வந்த இளைஞர்கள் என்று. நன்றி, வணக்கம். 10 நிமிஷம் யார்கிட்ட பேசினா என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பேசு தமிழ் பேசு நிகழ்ச்சியில் சொன்னார் பாருங்க. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் கிராமத்து இளைஞர்கள் தான் அப்படின்னு அவருடைய அணியில் ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க கடலூர் தனிகை வேலன் நகரத்து இளைஞர்களே அப்படின்னு பேச வர்றாரு. ரொம்ப அழகான விஷயம் ஹரிபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினது, அவ்வளவு அழகாக பேசினார். 10 நிமிஷம் ஒரு தொழிலாளி கிட்ட, 10 நிமிஷம் ஒரு டாக்டர் கிட்ட, 10 நிமிஷம் ஒரு இன்ஜினியர் கிட்ட, 10 நிமிஷம் ஒரு தொழிலதிபர் கிட்ட, அவ்வளோ அழகாக சொன்னார். ஆனால் நடுவர்களே, 10 நிமிஷம் ஹரிபாலகிருஷ்ணன்கிட்ட பேசினா போதும், ஒரு மனுஷன் 10 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு போய் சொல்ல முடியுன்றதை நமக்கு தெரியும். எவ்வளவு பேச்சு, அதுவும் கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கிட்டலாம் போய் நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், எவ்வளவு அன்பை கொட்டி தருவான் தெரியுமா? எந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்க? கிராமத்தில் போய் பாருங்க, அந்த செல்போனை வச்சுக்கிட்டு தலையை கீழே குனிகிறான். எப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து அந்த யூடியூப் வீடியோ நிற்குதோ அப்போதான் சார் தலை நிமிந்தே பார்க்குறான். நகரம் கொடுமை. என்ன நகரத்தில் இருக்க கொடுமை? நிகழ்கால சமகால உதாரணங்கள் ஏதாவது ஒன்று சொன்னாரா நடுவர்களே? கிராமத்துல இருந்து வந்து யாராவது சாதிச்சிருக்காங்க? கிராமத்துல இருந்து தன்னம்பிக்கையோட இருந்தவங்களை பற்றி கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் நடுவர்களே, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பையன் அவங்க அண்ணனோட பேட்டை எடுத்து அப்பா எனக்கு பவுலிங் போடுங்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா இந்தியன் டீமுக்கு பெரிய கேப்டன் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் கொஞ்சமா வளர்றான், அவனுக்கு ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல இடம் கிடைக்குது. ரஞ்சி டிராஃபி மேட்ச் அவன் விளையாடுறான், 4 நாள் போட்டி,
3வது நாள் அவன் போய் விளையாடணும், விளையாடுறதுக்கு கிளம்புறான். அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து போறார். அவங்க அப்பா இறந்து போனதும் அந்த இளைஞன், இன்னைக்கு எனக்கு மேட்ச் இருக்கு, என்ன நம்பிதான் அந்த மேட்ச் இருக்கு, நான் போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் விளையாடி அன்னைக்கு 90 ரன் அடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து அவங்க அப்பாவுக்கான காரியங்களை அவன் செஞ்சான். அந்த இளைஞன் வேற யாரும் கிடையாது, இந்திய அணி T20 ஒன் டே டெஸ்ட் மேட்ச் அத்தனைக்கும் கேப்டனா இருக்கிற விராட் கோலி தான் அந்த இளைஞன். யோசி பார்க்கணும் நடுவர் அவர்களே, தந்தை இறந்திருக்கிறார். அவன் அப்பொழுது முடிவு செய்யறான், இனி இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, என் அம்மாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அத்தனையும் எனக்கு இருக்குது. இந்த இடத்துல நான் அழுதுகிட்டு மட்டுமே உட்கார்ந்தா யார் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் என்று தன் மீது நம்பிக்கை வைத்து முதலடியை எடுத்து வைத்தான். அவனை இன்று இந்தியாவே தலையில் வைத்து கொண்டாடுதா இல்லையா சார்? உயிரை பணயம் வச்சாவது எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் நகரத்துல இருக்கான் சார். கையில கயிறை கட்டிக்கிட்டு சாதி அடையாளத்தோட திரியிறவன் தான் சார் உங்க கிராமத்துல இருக்கிறான். டீ வித்தாவது பொழைக்கணும்னு நினைக்கிறவன் தான் சார் நகரத்துல இருக்கிறான். தான் போற டி ஷர்ட்ல கூட சாதி அடையாளத்தோட திரியிறவன் தான் சார் உங்க கிராமத்துல இருக்கான். குப்பை நடுவர்களே, இப்ப சமீபத்துல நடந்து பக்கத்து வீட்டுல குப்பை கொட்டியிருக்காங்க. இதை கேட்க போனவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வீட்டுல இருக்க இளைஞன் பண்றான், நீ எப்படா என் வீட்டுல வந்து குப்பை கொட்டுவ அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனால் ஹரிபாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை புரிந்த அந்த பகுதியில் இருக்கிற அந்த திருச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நகரத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் குப்பவண்டி.com ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு வீட்டுல மீந்து போன பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கி அதை கொண்டு போய் வித்து வாங்கினவங்களுக்கும் லாபம் பார்த்து அதை கொடுத்தவர்களுக்கும் லாபத்தை கொடுத்து இன்று ஊரையும் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நகரத்தில் தான் அதிகமா இருக்கிறார்கள் எங்களுடைய கருத்து. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருவனுடைய உழைப்பை வைத்து அவனுக்கு கிடைக்கின்ற வேலை வாய்ப்பை வைத்து அவன் பெற்ற கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வளர்ந்து வருகின்ற சமூகம் தான் நல்ல சமூகமாக மாறும். அப்படி இருக்கின்ற இளைஞர்கள் தான் இந்த தேசத்திற்கு நன்மையை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்ற இடம் நகரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கிராமத்தை விட்டு எப்படியாவது என் மகன் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் கிராமத்தில் இருக்கும் போதே விரும்புகிறார்கள் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நீங்களும் சிட்டியில இத்தனை காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க மகன்களும் சிட்டியில தான் ஒர்க் பண்றாங்க. அதனால நகரத்தில் வாழும் இளைஞர்களே தன்னம்பிக்கை மிக்கவர்கள் என்று தீர்ப்பு கொடுத்தால் வந்தவரை வாழ வைத்த இந்த சென்னை பூமி உங்களை வாழ்த்தி நிற்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பேச்சாளர் நடுவரை இப்படியா மிரட்டிட்டு உட்கார்றது? டவுனில் தான் நீங்கள் இனிமேல் போய் வாழணும், பார்த்துக்கிறீங்க. கிராமம்னு தீர்ப்பு சொல்லிவிட்டு இங்கே இருந்துருவீங்களா? அப்படின்னா இப்போ ஆள் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு போல். மாற்றி தீர்ப்பு சொன்னார்னா கவுன்சி விடுங்கடா நடுவரான்ட்டு இப்படியா பேசுகிறது? இருந்தாலும் நீங்கள் இப்போ நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நகரத்துக்கு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். உண்மைதான், ஒரு கிராமத்தில் திடீர்னு ஒரு ஆள் வந்தால் அவன் பாட்டுக்கு எங்கேயோ வந்துட்டு போகிறான்னு விட மாட்டாங்க. அந்த ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, சாவடின்னு. அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சாங்கன்னா, பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். அங்கே நான் உட்காந்துட்டு ஒருத்தன் போனான்னா, யார் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், எதுக்கும் வந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன, உன் வேலையை பாரியா? இப்படியே இன்னொருத்தரை பற்றி சிந்திக்கிறதிலே பொழுதை கழித்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அந்த இளைஞர்களுடைய சிந்தனையை அடைத்து வைப்பது கிராமம், பரந்த மனப்பான்மையோடு வாழ்வது நகரம் அப்படின்னு சொல்லி தணிகைவேல் தன்னுடைய விவாதத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும், கிராமத்து இளைஞர்கள் தான் அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் அன்பு மிக்க பேச்சாளர் கோவை தனபால். வாப்பா. நடுவரவில் இப்போ என்ன தலைப்பு கொடுத்துருக்குறீங்க? நாட்டுக்கோழிக்கு போண்டா கோழிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. நாட்டு சர்க்கரைக்கு அஸ்காவுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. நாட்டு வெங்காயத்துக்கு எஜிப்து வெங்காயத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. நாட்டு தக்காளிக்கு ஆப்பிள் தக்காளிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. நாட்டு கொய்யாவுக்கும் சீட்லெஸ் ஹைப்ரிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. நாட்டு மாட்டு பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. கிராமத்து இளநீருக்கும் நகரத்து பாட்டில் ஜூஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறீங்க. நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னொன்று விட்டுட்டியா தனபால்? சொல்லுங்க.
டெஸ்ட் டியூப் பேபிக்கும் நார்மலாக பிறந்த பேபிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. அது ஒன்று இருக்குல்ல. நடுவர் அவர்களே, எதுவாக இருக்கட்டும், கிராமத்திலிருந்து உற்பத்தி ஆகிற வெங்காயம் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், பாலாகட்டும், பதநீர் ஆகட்டும், இல்லை குழந்தையாகட்டும், இளைஞராகட்டும், எதுவுமே உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ஏன் ஊருக்கும் ஏன் உலகத்துக்குமே நம்பிக்கையை கொடுப்பதாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் நம்பிக்கையை ஏமாற்றாது. ஐடி படிச்சுட்டு ஆகாயத்துல பறக்கிற நகரத்து இளைஞனை விட அளவா படிச்சுட்டு மரத்தடியில ஆடு புலியாட்டம் ஆடுற கிராமத்து இளைஞன் எத்தனையோ மேல். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு தெரிய ஏற்றம் இறக்கம், கஷ்டம் துக்கம், லாபம் நஷ்டம் எல்லாமே தெரியும். கடன் வாங்கிட்டு கார் கண்ணாடி ஏத்தி விட்டுட்டு டியூ கட்ட முடியாம ஒளிகிறது நகரத்து இளைஞன். கடனே வாங்காம கௌரவமா நடந்து போறது கிராமத்து இளைஞன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். வீட்டு வாசல்ல மாட்டு பொண்ணோட குடித்தனம் பண்ணது நகரத்து இளைஞன், வாடி வாசல்ல மாட்டோட வாழ்றது எங்களுடைய கிராமத்து இளைஞன். மாமா மச்சான், அங்காளி பங்காளி, அண்ணன் தம்பி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து பேசி மனித நேயத்தை வளர்த்துறது எங்களுடைய கிராமத்து இளைஞர்கள்ங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன். இயந்திரத்தோட இயந்திரமும் ஒட்டி வாழ்றீங்க. அடுத்த வீட்டுல பிரச்சனை இல்ல, உங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு சக்தி இல்லாம நாதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார். பக்கத்தூர்ல பிரச்சனைனா வண்டி இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, பஸ் ஏறி போய் என்னடா மாமா என்ன பிரச்சனை பாத்துக்கலாம்டா அப்படின்னு பிரச்சனையை துணிவோட சந்திக்கிறவ கிராமத்து இளைஞன். ஆனா இங்க அப்பனாத்தாலே சண்டை போட்டிருப்பான். இவன் காதுக்கு செவிட்டு மிஷின் வாங்குற மாதிரி இயர்போனை மாட்டிட்டு லேப்டாப்ல படம் பார்த்துட்டு தலை ஆட்டிட்டு இருப்பான். எனக்கு என்ன தெரியுமா, நீங்க 2 பேரும் அப்பனும் ஆத்தாலும் போட்டுங்கடி, நான் வேடிக்கை பார்க்கறேன்னு பையன் சொல்ற மாதிரி இருக்குது அந்த காட்சி. குடும்பத்துக்கு கொடுக்குற பிரச்சனையை தீர்க்க முடியாது. நீங்க எப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது நான் கேட்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரி வட்டம், களக்காடு ஊராட்சி ஒன்றியம், தேவநல்லூர் கிராமம். அந்த கிராமத்துல பிறந்த ஒரு சிறுவன் தான் டி.எஸ். ராமசுப்பிரமணியம். அந்த கிராமத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ராமசுப்பிரமணியம் என்ன செய்தார் தெரியுமா? மரபு கவிதையிலே புகழ் பெற்றிருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்திலே போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் புது கவிதைக்கு வர வேண்டும் என்று தன்னை தன்னம்பிக்கையோடு உள்ளே புகுத்தி கொண்டு புது கவிதைகளை எழுதி தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை பத்திரிகைகளுக்கும் எழுதி அனுப்பினார். தினகரன், மாலை முரசு, தினமலர், கல்கண்டு, ஆனந்த விகடன், குங்குமம், முத்தாரா அத்தனை புத்தகங்களும் எழுதி அனுப்பித்து அத்தனை பத்திரிகைகளிலிருந்தும் பரிசுகளை குவித்தார். பரிசுகளை குவித்தது மட்டுமல்ல, தன்னை ஒரு திரைப்பட ஆசிரியர் அவருக்கு தன்னை உயர்த்தி கொண்ட அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, நெல்லை ஜெயகாந்தன். இது என்ன நியாயம்? இது என்ன நியதி? நடுவரவில் கிராமத்து இளைஞர்களுடைய அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருக்குது பாருங்க, அது நகரத்து இளைஞருக்கு மட்டுமல்ல யாருக்குமே வராதுங்க. காதல்லையுமே எங்க கிராமத்து இளைஞன் ஒஸ்துதாங்க. தன்னை நம்பி வந்தவரோடு ஊரே எதிர்த்தாலும் பரவாயில்ல உன்னோடுதான் வாழ்வேன்ட்டு துணிச்சலோடு நிற்கக்கூடியவன் கிராமத்து இளைஞன். ஆனா நகரத்துல என்ன நடக்குது தெரியுமா? காதலு 2 பேர் பழகிட்டோம், முடியல, நோ ப்ராப்ளம், விட்டுலாம், பிக்கப்பு டிராப்பு எஸ்கேப்பு ஃபார்முலாவை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்றான். யாருக்கு எதுவும் தெரியாம சகஜமா முடிச்சிடறான். கிராமத்து இளைஞர்கள் மோசம் இல்லை. தேனி மாவட்டம் வடுகுபட்டி கிராமத்து இளைஞன் தான் வைரமுத்து. தேனி மாவட்டம் பண்ணையபுரத்து இளைஞன் தான் இளையராஜா. அள்ளிநகரத்து இளைஞன் தான் பாரதி ராஜா. சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி இளைஞன் தான் கண்ணதாசன். ஏன் எங்கள் கோயமுத்தூர் களங்கல் கிராமம் தான் ஜிடி நாயுடு. ஏன் பாம்பன் தீவு கிராமத்து இளைஞன் தான் அப்துல் கலாம். பொள்ளாச்சியிலே இருக்கின்ற கோயமுத்தூர் பொள்ளாச்சி கோதவாடி இளைஞன் தான் மயில்சாமி அண்ணாதுரை. ஏன் ஒலிம்பிக் வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை பதக்கம் வைத்த மாரியப்பன் தங்கவேலு சேலம் பெரிய வடக்கம்பட்டி கிராமத்து இளைஞன் தான் என்று சொன்னால் சாதனை படைப்பவர்கள் எல்லாம், தன்னம்பிக்கையோடு சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கிராமத்து இளைஞர்கள் தான் என்று சொல்லி ஒற்றை வரியிலே சொல்லி முடிக்கிறேன். நகரத்து இளைஞர்கள் விரைவாக வாழ்கிறார்கள், ஆனால் கிராமத்து இளைஞர்கள் தான் மனம் நிறைவாக வாழ்கிறார்கள். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL-இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாட தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். திரைப்படத்துறையில் சாதித்தவர்கள் எல்லாம் எந்தெந்த கிராமத்திலிருந்து வந்தாங்கன்ட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டார். அள்ளி நகரத்து பாரதி ராஜா, பண்ணைப்புறம் இளையராஜா, தேவநல்லூர் ராமசுப்பிரமணியா, நெல்லை ஜெயந்தாவோட இயற்பெயர் ராமசுப்பிரமணியங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டார். உண்மையிலே ஒரு கிராமத்தில் இருந்தவர்கள் தான் இந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தார். வாஸ்தவம் தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால்,
கிராமத்தில் இருக்கவங்க வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு உடனே அடிமையாக மாட்டேன். டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன காதில் ஒரு இது மட்டும் கருப்பு பட்டனை மட்டும் மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆமாம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆமாம் போனேன் ஆமாம் 1:30 மணிக்கு போனேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பா அவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு, 1:30க்கு எங்கடா போகிற அப்படிங்கிறாரு. காதுக்குள்ளே ஒரு சின்ன வண்டு மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அவனா பேசிகிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான். வீட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சா கூட டேய்னு கத்துனா இந்த இப்படியே பார்க்குறான். தீயை பார்த்துட்டு தான் ஒடியாடுறான். அதாவது அந்த மாடர்ன் டெக்னிக்கு உடனே அடிமையாயிடுவான் நகரத்தில். கிராமத்துக்காரன் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ரொம்ப போனால் இந்த விழுவுண்டு சின்ன போன் ஒன்று பாக்கெட்டில் வச்சுருப்பேன், அவ்வளோதான். கிராமத்துக்காரன் ரொம்ப எளிமையாக இருப்பான். கிராமத்தில் இருக்க காதல், யாராவது ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப 2 பெரியவங்க வந்துட்டா டக்குன்னு டிசால்வ் ஆயிடுவாங்க. பார்த்துருங்களா? பேசிடுவேன், எங்கள் பெரியப்பா வர்றாரு, சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இங்கிட்டு ஓடிடுவான். இங்கேலாம் கூப்பிட்றான், சந்திரமௌழி அப்படின்னு யார் பொண்ணோட அப்பாவே கூப்பிட்றாங்க. யார் லவ் பண்ணியிருக்கான் வந்து பாரியா அப்படின்ட்டு. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. கிராமத்தில் அந்த கூச்சம் இருக்கான், அதெல்லாம் இருக்கா? அது இருக்கணும்யா. ஒரு தவறு செய்கிறதுக்கு கூச்சப்படணும். அருமையாக பேசினார் தனபால். அதுக்கு பதில் சொல்லணும், நகரத்து இளைஞர்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு திருவெங்காடுங்கிற கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு நகரத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் பேச வர்றாரு. வாங்க டாக்டர். தன்னம்பிக்கையை பற்றி பேச சொன்னால் வேற ஏதோ டாப்பிக்கை பற்றி பேசி என்னை குழப்பிட்டாங்க. இப்போ தம்பி வந்தார், ஜல்லிக்கட்டு அங்கே தான் நடக்குது, எங்கள் கிராமத்தில் தான் நாங்கள் மாடு பிடிக்கிறோன்னாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மெட்ராஸில் அந்த ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் தடை விதித்தப்போ மீண்டும் தமிழர் பண்பாடான அந்த விளையாட்டு நடத்த வேண்டும் சொல்லிட்டு மெட்ராஸில் உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே அந்த கடற்கரையில் நடந்த மிகப்பெரியது ஒரு போராட்டம். அது வெற்றியை பெற்றது. மகத்தான போராட்டத்தை நடத்தி காட்டி வெற்றி பெற்றவர்கள் யார் என்றால் நகரத்து இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வரிசையாக பொண்ணு 3 பொண்ணு 4 பொண்ணு 5 பொண்ணு பெக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கிராமத்தில் ஆளுக்கு தான். பெத்து போடே, காசா பணமா பெத்து போடே, அடுத்து பிறக்கணும் 5 பொண்ணு பெற்றவங்களாம் இருக்கான். நகரத்து இளைஞர்லாம் அப்படி கிடையாது. 1ஓ 2ஓ பொண்ணா பிறந்தாலும் சரி ஆணா பிறந்தாலும் சரி ஒன்னோட நிறுத்திக்கிறது புத்திசாலித்தனம். அந்த நம்பிக்கை வேணும் ஐயா. 1 பிறந்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றும் அந்த பொண்ணோ பிள்ளையோ. அது இல்லையா உங்கள்கிட்ட? இன்னைக்கு வந்து இனப்பெருக்கம் அதிகமாக செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல தான். இதுல பெருமையா வேற உட்காந்து சாவடியில பேசிக்கிறது. எங்க தாத்தாவுக்கு 16 புள்ள. இவன் உங்க தாத்தாவாது 16, எங்க தாத்தாவுக்கு 3 தாரம் 18 புள்ள. ஒரு தாரத்துக்கு 6. அதுவும் கரெக்டா அதை வகுத்து கொடுத்துருக்காரு பாருங்க, 6 இதை உட்காந்து பெருமை பேசிட்டு இருப்பேன். இது பெரிய பெருமையா. அதான் ஒரு பாட்டே பாடுவாங்க. குடும்பத்தை உருவாக்க சொன்னார், ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னார், ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. எல்லோரும் இந்நாட்டு மன்னர், அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர். குடும்பத்தை உருவாக்க சொன்னார் பாடுவாங்க. இப்போ நான் வந்து கிராமத்தான். நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். தன்னம்பிக்கை வந்து நான் காலேஜில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து சேரும்போது குறைஞ்சிருச்சு. எப்படின்னு கேளுங்களேன், +2 வரலும் ஃபுல்லாக தமிழ் மீடியம். பாரு, ஆற்றிய தமணின்னு படித்தாள் நான். வெயின் அதை சிறை எப்படிமா, ஆற்றிய வந்து தமணி, வெயினை சிறைன்னு படிச்சுவிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பெருமைக்காக எங்கள் அப்பா கொண்டாந்து சேர்த்து விட்டாருங்க. ஐயோ, நான் பட்ட அவஸ்தை. முதல் நாள் காலேஜுக்கு போகிறேன், கிளாஸில் அப்படியே உட்காந்த போய் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்கான். அவன் டான் பாஸ்கோ, இந்த பக்கம் வந்தால் டான் பாஸ்கோ, பின்னாடி கேட்ட ஏற்காட் மான்ஃபோர்டுன்றான். என்னிட்ட பேச்சு கூட இங்கிலீஷ்லாம் பேசுகிறானோ. எனக்கு இங்கிலீஷே வராதுன்னு வச்சுங்களேன். இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. நான் கிராமத்தில் இருந்து ஐயா சொன்னால் திருவங்காட்டில் இருந்திருக்கேன். ஏய் வேற யூ ஃபேம் அப்படின்னா என்னடா அப்படி கேட்குறான்ட்டு திருவெண்காடுங்க. ஈஸ்வரன் காடு சம் காடு இசைண்டா கம் காடுன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திருவெண்காடு வேறு சிட்டா இஸ் நியர் மயிலாடுதுறைண்ணா. மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் மயிலாடுதுறை அப்படின்னு கேட்டான்ட்ட. எனக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு என்னடா இதெல்லாம் கேட்குறானே, MBBS தான் நம்ம சேர்ந்து படிக்க வந்திருக்கோம், பாடம் நடத்துவாங்கன்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு ரேக்கிங் பண்ணுற. ஸோ படிக்கிறவனே ரேக்கிங் பண்ண. மயிலாடுதுறைன்னா தட் இஸ் பீகாக். ஆடுனா டான்சிங், பீகாக் டான்சிங்,
துறை போர்ட் அப்படின்னா பீகாக் டான்சிங் போர்ட்ஸ். இப்படி கிராமத்தில் படிச்சுட்டு அதோடைய வேதனையை நகரத்தில் வந்து அனுபவிக்கும் போது தாங்க தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கையேந்தி பவன் தான் இங்கே வாங்கி சாப்பிட்றாங்க இளைஞர்கள். நான் பார்க்குறேன் அன்றாட காட்சி. கையேந்தி பவனிலே வாங்கி சாப்பிட்டாலும் தன்னுடைய கைகளுக்கு உடம்புக்கு ஓய்வு கொடுக்காமல் உழைப்பவர்கள், ஓடுபவர்கள். கையேந்தி பவனில் சாப்பிட்டாலும் யாரிடமும் கையேந்தாத இளைஞர்கள், நகரத்து இளைஞர்கள் நான் பார்த்த வரையிலுங்க. புறம் பேசுறது, அடுத்தவனை பற்றி குறை சொல்றது. கண்டியா நீங்கள் பார்த்தியா ராஜமூர்த்தி எப்படி பண்ணான் பார்த்தியா, கார் வாங்கியிருக்கான் பார்த்தியா, எப்படி வாங்கினான்னு தெரியுமா அப்படிமா 4 பேர்கிட்ட டமார மாதிரி கிராமம் ஃபுல்லாக பரப்பி விட்ருவான். இங்கே நகரத்தில் நீங்கள் எது வாங்க ஆடியில் போ, எதில் போ, நீ ஆடிக்கிட்டே போ, நம்ம பாட்டுக்கு போகலாம், நம்ம பாட்டுக்கு வரலாங்க. அதுதாங்க நகரத்தில் உள்ள இளைஞர்கள். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன், எனக்கு ராஜாவான்னா வாழுறேன், எனக்கு ராஜாவான்னா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். அப்படிப்பட்ட மனப்பாங்கூட மெட்ராஸ்ல வாடா போட்டுடா, அடுத்த லைஃப் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையில் என்றைக்கும் தளராதவர்கள் நகரத்து இளைஞர்களுக்கே கிராமத்து இளைஞர்களை விட தன்னம்பிக்கை அதிகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அப்படியே நான் இயல் இசை நாடகம் சொன்னேன்ல, அதை 3 இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டாக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கிராமத்திலேருந்து படிச்சுட்டு வர்றவன் இந்த தாழ்வு மனப்பான்மையில் படுற கஷ்டம், கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான். இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போய் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் தானே நீட் தேர்வில் தோற்று போகிறான்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறான். கை கால் இல்லாதவனால் வாழ முடியுங்கும் போது நல்ல உடல்நலத்தோடு இருக்கக்கூடியவன் டாக்டராக முடியலைங்கிறதுக்காக செத்து போகிறது மாதிரி ஒரு கேவலம், ஒரு கோழைத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், மிக சிறப்பாக தன் கருத்துக்களை வழங்க அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் வாங்க. நம்மளுடைய மருத்துவர் ஐயா வந்து இங்கே நிறைய விஷயங்களை இன்னைக்கு பதிவு பண்ணாங்க. அவர் பேசும்போது சொன்னார், எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து திருவெண்காட்டில் படித்த என்னை கொண்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் டான் பாஸ்கோலையும் பெரிய பெரிய ஆங்கில வழி பள்ளிகளில் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு. ஒருவேளை கிராமத்து இளைஞன் திருவெண்காட்டு இளைஞரால் அன்று தாக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், இன்று இந்த சென்னை மாநகரிலே மிகச்சிறந்த மருத்துவராக அவரால் வாழ்க்கை நடத்த அல்லது தொழில் நடத்த முடியாது. ஒருவேளை நீங்க திருவெண்காட்டுக்கே திருப்பி ஓடி போயிருந்தேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க பதிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க ஜெயிச்சு காமிச்சிட்டு உட்கார்ந்த ஆளு இல்லையா? கிராமத்து மாணவர்களிடத்தில் இருப்பதை விட நகரத்து மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தை நான் தன்னம்பிக்கையாக பார்க்கவில்லை நடுவர்களே. அது எனக்கு கொஞ்சம் அசட்டு துணிச்சலாக தெரிகிறது. ஒரு அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வேலைக்கு போயிட்டாரு, நகரத்துல உட்கார்ந்துக்கிறாரு. அவர் என் பிள்ளை நீச்சல் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஸ்விம்மிங் சூட் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கு தலையில தனியா குள்ளா வாங்க வேண்டியிருக்கு, காதை மறைச்சுக்கிட வேண்டியிருக்கு. அவன் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு கோச்சரை தேடி ஒரு செயற்கை நீச்சல் குளத்துக்கு போய் ஃபுல்லா யூரினை கலந்து அதுக்குள்ளதானே நீச்சல் அடிப்பீங்க. எங்க பிள்ளை கம்மா அரக்கம்மா காக்கம்மா வந்தா போதும், நரகணரை எங்க பார்த்தாலும் போதும், மீன் மாதிரி மேல இருந்து பளிச்சுன்னு துள்ளி விழுவாங்க. என் பிள்ளை 6.1 இருக்கு ஹைட்டு, உள்ள போயிட்டு அப்படி முங்கு நீச்சல் அடிச்சுட்டு வந்து அம்மா எப்படி அப்படிமா பாத்தீங்களா? அதுல கிடைக்கிற சந்தோஷம் ஸ்விம்மிங் பூல் பிள்ளைக்கு கிடைக்காது. நாங்க விதைப்பட்டி, நாங்க இருந்தா தான் விளைச்சல். நீங்க எப்படி விளையிறீங்க தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் விதை வாங்குறதுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு உரக்கடைக்கு போகணும். கிராமத்துல இருக்கிறான் பாத்தீங்க இளைஞன், அவனுக்கு உரக்கடைக்கு போக வேண்டிய தேவை இல்லை. என்ன விளையுதோ அதுல கொஞ்சம் எடுத்து வச்சாலே அடுத்த தடவைக்கு திருப்பி போட்டு விதைக்க விடலாம். நாங்க உரமிக்க விதைகள் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வேட்டைக்காக வளர்க்குற நாய், ஹைபிரிட் நாய், டாபர் மேனை விட ரொம்ப நல்ல சென்சிட்டிவான நாய் எது தெரியுமா? பார்த்து வளர்க்காம தெருக்கல்ல விட்டுருக்கீங்களே, ஒரு நாள் சாப்பாடு வைங்க சார். நீங்க நைட் 2 மணிக்கு அந்த பக்கம் வாங்க, அப்படி ஓடி வரும். அந்த 10 நாயை விரட்டிடும். உங்க டாபர் மேனு உங்களையே ஒரு நாளைக்கு தூக்கி சாப்பிட்டுரும். பேட் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர், வளர்த்துருக்காரு. குட் பாய்னா கொதிக்குது, அவரை விட பெருசா இருக்கு. எதுக்கு அப்படி நாய் வளர்க்குறாங்கன்னே எனக்கு தெரியும். டாபர் மேன் இதெல்லாம் கூட கூட்டிகிட்டு தெரியலாமே ஒழிய முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. திருடனை தவிர மற்றவனை பூரா கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கேன். 38,000 ரூபா கொடுத்து வாங்கினது. 6 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் தான் உலக நாடுகளிலே அதிகப்படியாக இளைஞர்களுடைய கூட்டம் இருக்கிறது. ஆனால் நேரிய நாடினுடைய வரிசையிலே இந்தியாவால் வர முடியவில்லை. இன்னும் வளரும் நாடுகள் வரிசையிலேயே இருப்பதற்கு என்ன காரணம்? இங்கே பிரைன் ட்ரைன் அதிகமாக இருக்கிறது.
மூளை வழிந்தோடல் என்பது அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் படிச்சாச்சுன்னா என்ன சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அப்ராடுக்கு ஓடி போற, வெளிநாட்டுக்கு சம்பளத்துக்காக ஓடி போற நகரத்து இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நாங்க ரொம்ப படிக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு என்ன தொழில் முனைய முடியுமோ செய்வோம். ஒன்றும் முடியலைனா, வாடகைக்கு கடை பிடிக்க கூட வசதி இல்லைனா, முக்கில் திருப்பி ஒரு பஜ்ஜி கடையை போட்டானா பொழைச்சுக்குவான். பெத்த தாய் தப்பனையும் சேர்த்து பார்த்துக்குவான்ல. அந்த உரம் இங்கே அதிகமாக இருக்கிறது என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய கிராமத்து இளைஞன் படிப்பு, யூடியூப் வழியா இந்த சேனல்ஸ்ல நிறைய விஷயங்களை அறிவியல் சாதனங்களால் கிராமத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தெரிஞ்சுக்கிட்ட இளைஞன் தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் தனக்கு பின்னாடி என்ன தண்டனையோ அல்லது வெறுப்போ ஒதுக்கலோ என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு விஷயத்தை தட்டி கேட்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லு உங்ககிட்ட இருக்காங்கிறதா என்னுடைய அந்த மன தைரியத்துக்கு பேர் தானே இங்க தன்னம்பிக்கை. எனக்காக நான் வாழாமல் என் குடும்பத்துக்காக, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துக்காக நான் வாழுவேன் என்று எவன் புறப்படுகிறானோ அவன் மட்டும்தான் வெற்றியாளன், அவன்தான் தன்னம்பிக்கை உடைய மனிதன் என்று சொன்னால், தன்னம்பிக்கை மிக்க இளைஞர்கள் நிறைஞ்சு கிடப்பது உங்கள் நகரங்களை காட்டிலும் எங்களுடைய கிராமங்களில் சற்று அதிகமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். ஒரு கிராமத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு கிராமத்தை படம் பிடிச்சிட்டாங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் அப்புறம் கேணி இது ரெண்டையும் ஒப்பிட்டாங்க. பார்த்தீங்களா? டே அப்பா, கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி பறந்து தென்னை மரத்தில் மேலே சாயந்தரம் ஏறி உட்காந்து ராத்திரி பூரா தூங்குது. ஏன் இந்த இங்கே முட்டுன்னு செடியெலாம் இருக்குது, அதில் உட்காரேன், அது ஸ்ட்ரென்த்தை காட்டுது. தக்க 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 தக்கன்னு பரவி அந்த உயரத்தில் இருக்க தென்னை மட்டையில் ராத்திரி பூரா உட்காந்துருக்கியா? பிராய்லர் கோழி அப்படி தவ சொல்லுங்க. அது ஏறி நிற்கிது பார்த்தீங்களா ஒரு கம்பி, அதில் ஆளுக தான் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்புறம் இருக்கு இயற்கையும் பூரா அப்படித்தான் இருக்கான், தின்னுபிட்டு இருந்தா அப்படியே இருக்கான். பையன் என்ன காலேஜில் BSc செகண்ட் இயர் படிக்கிறானா? இல்லைங்க, 5வது படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெருசு இருக்கான். ஜீன்ஸு டிஷர்ட்டை போட்டு இப்படியே வர்றேன். நான் ஏதோ MSc செகண்ட் இயர் படிக்கிறான்னு பார்த்தா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க அப்பா இப்படி இருக்காரு சுருளிராஜ மாதிரி, அவன் இவ்வளோ பெருசு இருக்கான். என்னங்கடா ஒரு போலித்தானா? அருமையாக பேசுனாங்க. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் நகரத்து இளைஞர்களே என்ற அணியை நிறைவு செய்ய ரொம்ப கோபமாக போகிறாரு. ஒரு கவிஞன் கோபப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். வாங்க கவிஞர் நெல்லை ஜெயந்தா. நடுவர் அவர்களே, சகோதரி இந்திரா அவர்கள் வந்தார்கள். எனக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே தலைப்பின் மீது சந்தேகம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கை உள்ளது ராஜபாளையம் நாயா மத்த நாயா என்று தலைப்போ என்று ராஜபாளையம் நாயை பற்றி கொஞ்சம் பேசினார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் படிச்சுட்டு நாங்கள் கிராமத்தில் அதே வேலையை பார்க்கிறோம், நகரத்திலே அப்படி இல்லை என்று சொன்னீர்கள். இன்று நமது நாட்டிற்கு இருக்கிற சோகம் என்ன தெரியுமா? கொஞ்சம் படித்தவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், நிறைய படித்தவர்கள் நாட்டை விட்டே வெளியேறுகிறார்கள். இதுதான் நம் நாட்டிற்கு இருக்கிற சோகம். பொதுவாகவே ஒரே இடத்தில் நாற்று வளர்வதில்லை, ஒரு இடத்தில் நடப்பட்டு அதற்கு பிறகு பிடுங்கி வேற இடத்தில் நடப்படுகிறது. அதுதான் விவசாயம் இல்லையா? அப்படித்தான் நீங்கள் கிராமத்திலே நடப்படலாம், ஆனால் மறுபடியும் நீங்கள் நகரத்திற்கு வருகின்ற பொழுதுதான் அதனால்தான் உங்களுக்குள் தன்னம்பிக்கை பெறுகிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. சொன்னார்கள் கிராமத்து இளைஞர்கள் பட்டியல், எல்லோருமே நகரத்திலிருந்து தான் அவர்களுக்கு உரம் கிடைத்தது. திருக்குவளையில் இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞருக்கு, திருக்குவளையிலே இருக்கிற கலைஞருக்கு உரம் எங்கே கிடைக்கிறது? காஞ்சிபுரம் என்கின்ற நகரத்திலிருந்து அண்ணாதுரை என்கிற இளைஞரிடமிருந்து கிடைக்கிறது. ஆக கிராமத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்வதற்கும் நகரத்திலே அவ்வப்போது இருக்கின்ற இளைஞர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உலக வரலாறு என்றால் என்ன? தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை குறிப்பு தான் உலக வரலாறு. உலக வரலாற்றை படித்தவர்கள் எல்லோரும் நகரத்திலிருந்து தான் படைத்திருக்கிறார்கள், மறந்துவிட முடியாது. தன்னம்பிக்கை என்பது எங்கே தேவைப்படுகிறது? எங்கே வாய்ப்பும் போட்டியும் இருக்கிறதோ அங்குதான் தன்னம்பிக்கை தேவைப்படும். கிராமத்தில் வாய்ப்பு கிடையாது,
போட்டி கிடையாது, இங்குதான் நன்றாக வேண்டும். உலகம் போற்றுகிற விஞ்ஞானி, நோபல் பரிசை 2 முறை பெற்றவர் மேரி கியூரி. மேரி கியூரியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பாருங்கள் சகோதரி இந்திரா அவர்களே. 5 பெண் குழந்தைகள் ஆசிரியருக்கு மகளாய் பிறந்தாள். அவள் படிக்கின்ற பொழுது அவ்வளவு கேலி கிண்டல் அந்த கிராமத்தில். ஆனால் அவள் எழுதுகிறாள், நான் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே படித்து 2 பட்டங்கள் வாங்கினேன். இந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு நான் வந்த பிறகுதான், இந்த நகரத்திற்குள் நான் நுழைந்த பிறகுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் வளர்ந்திருக்கிறது என்று பதிவு செய்கிறார். கிராமத்திலே இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை அவளுக்கு வரவில்லை. ஏனென்றால் அங்கே இருக்கிற மனிதர்கள் அப்படி. அதற்காக நான் கிராமத்து இளைஞர்களை குறை சொல்லவில்லை. பாவம், அவர்கள் இன்னும் தன்னம்பிக்கையை தங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள தவறிவிடுகிறார்களே என்று அவர்களையும் நான் கொஞ்சம் அனுதாபத்தோடு தான் பார்த்து பேசுகிறேன். இந்தியாவின் இரும்பு கை மாயாவி என்று அழைக்கப்படுகிறவர் லட்சுமி மிட்டல். அந்த லட்சுமி மிட்டல் எழுதுகிறார், உங்களுக்கு தெரியும் லட்சுமி மிட்டல் இன்று உலக பணக்காரர்கள் வரிசையிலே முதல் 10 பேர் நபர்களில் இடம்பெறுகிறார். முதலாக ஒரு பழைய இரும்பு தொழிற்சாலை விலைக்கு வருகிறது. இவர் சொல்கிறார், அந்த இரும்பு தொழிற்சாலையை வாங்க வேண்டும் என்று. லட்சுமி மிட்டலுடைய தந்தையும் மூத்த சகோதரரும் மறுக்கிறார்கள், வேண்டாம் இது சரி வராது என்று. ஆனால் லட்சுமி மிட்டல் இல்லை, நான் வாங்குகிறேன் என்று சொல்லி தனியாக அந்த தொழிற்சாலையை வாங்குகிறார். அன்றுதான் அவருடைய வெற்றி ஆரம்பமாகிறது. அவருடைய தந்தையும் மூத்த சகோதரரும் ராஜஸ்தான் பக்கத்திலே இருக்கிற கிராமத்தில் வளர்ந்தவர்கள். ஆனால் லட்சுமி மிட்டல் அப்படி அல்ல. கல்கத்தாவிற்கு இடம்பெயர்ந்து அந்த நகரத்திலே வாழ்ந்தவர். நகரத்திலே வாழ்கின்ற பொழுது அங்கே இருக்கிற வாய்ப்பும் போட்டியும் தான் நமக்குள் தன்னம்பிக்கையை விதைக்கும். தயக்கம் என்பது சொந்த சிறை, அதில் தங்கி கிடப்பது உந்தன் குறை. எதுவும் முடியும் என்று நினை, நீ எழுந்து நடக்கும் ஏவுகணை என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்குள் அந்த தன்னம்பிக்கை பிறக்கும். அடிப்படையில் என்னவென்றால், கிராமமா நகரமா என்றல்ல, நம்முடைய மனதை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதுதான். நம்முடைய மண்ணை பொறுத்தல்ல, அது மனதை பொறுத்து. மறந்துவிடக்கூடாது. தன்னம்பிக்கை என்பது எங்கே திறமையும் எங்கே வாய்ப்பும் போட்டியும் இருக்கிறதோ அந்த இடத்தில் தன்னம்பிக்கை தேவைப்படும். அதனால் நகரத்து இளைஞர்களுக்குத்தான் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல போட்டி பொறாமல் இருக்கோ அங்கே தான் தன்னம்பிக்கை வளரும். எனக்கு பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்கு இன்னும் 2 பேர் போட்டியில் இருந்தால் தான் அவங்கள விட நான் நல்லா பேசணும் அப்படின்னு நான் நினைக்குவேன். யாருமே இல்லை அப்படின்னாக்க நம்மளை விட்டா யாரும் இல்லைடா அப்படின்னு எனக்கு வளர்ச்சியே இருக்காது. எந்த இடத்தில் போட்டி பொறாமை இருக்கிறதோ அந்த இடத்தில் தன்னம்பிக்கை வளருங்கிற ஒரு புது கான்செப்டை அருமையாக நெல்லை ஜெயந்தா ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு தன்னம்பிக்கை உள்ள இளைஞன் எப்படி இருக்கணும்னு பாரதி சொன்னார். ஒளி படைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா, களி படைத்த மொழியினாய் வா, கடுமை கொண்ட தோழினாய் வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வான்னார். என்ன குவாலிட்டி ஒரு இளைஞனுக்கு இருக்கணும் பாருங்க. எங்கூரில் அவங்களுக்கு பேரே பணியார யூத். பணியாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்டில். 3 பேரும் பிஜி டிகிரி. ஒரு ரோட்டில் நின்று அருமையான யூத் ஸ்நாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பணியாரம், ஆப்பம், புட்டு. ஈவினிங் கூட்டம் அப்படி. 3 பேரும் ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு, ஒருத்தன் மாவு கலக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பணியாரம் ஊற்றுறான், ஒருத்தன் ஆப்பம் ஊற்றுறான், ஒருத்தன் சட்னி வைக்கிறான், இன்னொருத்தன் அந்த பக்கம் பிளேட் கழுவிட்டு இருக்கான். எவனும் போய் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனக்கு க்ரீனிங்கில் கையெழுத்து போட்டு சைன் பண்ணணும்னு நினைக்கல. அந்த இடத்துல நின்று பணியாரம் சுட்டு தன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்திக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த நகரத்து இளைஞன். அவனை சொல்கிறாங்க இவங்க பூரா. நகரத்தில் இது மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, பார்க்குறான். ஆனால் கிராமத்தில் எப்படி இருக்கேன்? சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. கிராமத்தில் பெருசாக்கிடுவான் அத்தினோண்டு விஷயத்த. சாப்பாட்டில் அப்பளம் வைக்கலன்னு அருவாள் எடுத்து வெட்டியிருக்காங்க ஒரு ஊரில். அப்பளம் வைக்கலன்னு, அப்பளம் எப்படா நீ அப்பளம் வைக்காம போனாட்டே. அப்பளம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பெரிய விஷயமாடா. அது என்ன 50 பேர்த்து வச்சான், எனக்கு வைக்காம அழுத்து வச்சுட்டு போறேன். ஒரு அப்பளத்துக்கு நான் போறாதவனா? முதுகில் வச்சிருக்கான் அருவாளை. திங்கிறதுக்கு எதுக்குடா முதுகில் அருவாளை வச்சுட்டு வந்த? இது மாதிரி ஏதாவது என்னை அவமானப்படுத்தான்னு தெரியும், அதனால் போடுறதுக்கு தான் வச்சுருக்கேங்கிறேன். இருக்காங்க கிராமத்தில். எதுக்கு அருவாளை தூக்குறேன், எதுக்கு கோவப்படுறேன், ஏதாவது தெரியுதா? ஒரு இளவு வீட்டில் பேசாமல் இருப்பாங்கிறீங்களா? டவுன்ல எல்லாம் வந்தால் ஒரு மாலையை வைப்பேன்,
சரி இருக்கட்டும், எல்லாரும் ஒரு நாளைக்கு போகிறவங்க தான். சரி வரட்டா, அவ்வளோதான். உட்காந்துருப்பேன், எழுந்திருப்பேன், போவான், 3 நாள் வருவாங்க, முடிஞ்சு போச்சு. கிராமத்தில் ஒருத்தன் செத்தா அவனை படுத்துகிற கொடுமை, செத்தவனே எந்திரிச்சு உட்காந்து விடுங்கடா என்னைய அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாக்கிடுவாங்க. இந்த செத்த இலவை பறி கொடுத்தவனை வர்றேன் பூரா கேள்வி கேட்டு கொன்னு விடுவாங்க. மாமா எப்படி மாமா இறந்தாரு? எல்லாம் சாகிற மாதிரி தான் அவனும் செத்துருப்பேன். எப்படி இறந்தாருன்னா அவன் அதுக்கு எப்படியா பதில் சொல்லுவான்? அவனு முடிஞ்சதெல்லாம் பதில் சொல்கிறான். சாயந்தரம் உட்காந்துருந்தாரியா, நெஞ்சு வலிக்குதுன்னாரியா, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், போகிற வழியிலே பேசாமல் போவேன். பக்கத்து வீட்டு டாக்டர்கிட்ட எது கூப்பிட்டு போனேன்? டவுனுக்கு கூட்டி போயிருந்தா பொழைச்சிருப்பார்ல. என்னமோ இவன் தான் அவனை கொலை பண்ண மாதிரி வர்றேன், ஒரு பிட்டை போடுறேன். அப்புறம் இவன் பார்த்தான், என்னடா வர்றவங்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்குறாங்க, அடுத்தவனாவது வந்தால் டவுனுக்கு கூப்பிட்டு போனோம்னு சொல்லிடுவான் அப்படின்னா அடுத்த ஒருத்தன் வந்து, மாமா எப்படி இறந்தார்? 5 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னாரியா, பக்கத்தில் டவுனுக்கு கூட்டி போனேன் டாக்டர்கிட்ட, போகிற வழி. டவுனுக்கு எதுக்கடா கூப்பிட்டு போனேன்? 4 வீட்டுக்கு தள்ளி ஒரு டாக்டர் இருக்காரு, அங்கே கூட்டு போயிருந்தா பொழைச்சிருப்பார்ல. என்னமோ இவன் திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா இங்கிட்டு சொன்னாலும் இதை அவனை சொல்கிறேன், அவனை சொன்னேன், அவனை சொல்கிறேன், அடுத்தவன்கிட்ட ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. மாமா எப்படி இறந்தார்? 5 மணிக்கு நெஞ்சு வலிக்குன்னாரியா, பக்கத்து வீட்டில் இருக்க டாக்டர்கிட்ட கொண்டு போனேன், அவர் டவுனுக்கு கூட்டி போங்கன்ட்டார். அதனால் இங்கே இருந்துட்டு டவுனில் கூட்டி போய் அங்கேயும் போகிற வழியில் இறந்துட்டார். இவன் எதுக்கு எல்லா டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போனேன்? அவருக்கு தான் முடியலன்னு தெரிஞ்சிருதில்ல, வீட்டிலையே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்ல. என்னடா எது சொன்னாலும் அதுக்கு விட்ட போடுறாங்களேன்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மாமா எப்படி அவர்கிட்ட எழுப்பி கேட்டுக்கடா, நான் வந்தவன்ட்டெல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், நம்ப மாட்டேன்ட்டாங்க. அவர் எப்படி சொல்ல தெரியாதுல்ல, போட வேலையை பார்த்துட்டு. அவர் எப்படி செத்தா உனக்கு என்ன? இந்த கிராமத்தில் விசாரணை, கிராமங்களில் குறுகிய நம்பிக்கை, மூட நம்பிக்கை, எல்லா அறிவியல் சிந்தனைகள் இல்லாமல் இளைஞர்கள் கிராமத்தில் இருக்கான். நகரத்தில் விரிந்து பறந்த சிந்தனை எல்லாம் இருக்குது. எந்த இடத்துல வித்தியாசப்படுறான்? கிராமத்தில் இருக்க இளைஞன் எப்படி இருக்கான், அவனுடைய சைக்காலஜி என்ன? விவசாயத்தை நம்பி இருப்பான் கிராமத்தில் இருக்க இளைஞன். ஒரு நெல் போட்டோன்னே 3ஆவது நாளே அந்த நெல் விளைஞ்சி பலன் தராது. அதுக்காக ஒரு போகம் முழுவதும் காத்திருந்து அந்த பலனை அனுபவிப்பான். ஒரு தென்னங்கன்னை நட்டு வச்சோன்னே உனக்கு ஒரு 15 நாளில் நமக்கு பலன் தராது. அது வளர்ந்து பெரிய உயரமாகி அந்த பாலை போட்டு திருப்பி அதுக்காக காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற பொறுமை இன்னைக்கு நகரத்து இளைஞன்ட்ட கிடையாது. உடனே உடனே எல்லாம் நடக்கணும், எல்லாம் இன்ஸ்டன்ட். சுகர் பார்க்கணுமா? டிங் 100 அப்படின்ற போச்சு. சுகர் உடனே பார்க்கணும், ப்ரெஷர் உடனே பார்க்கணும், டக்குன்னு 5 நிமிஷத்தில் புரோட்டா சிக்கன் போட்டு இன்ஸ்டன்ட் டக் சாப்பிட்றேன். அடுத்த நாள் மூக்கில் டியூபை சொல்லிட்டு படுத்து கிடக்கணும். உடனே 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 எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காத்திருப்புங்கிறது வந்து நகரத்து இளைஞர்கள்ட்ட இல்லை. ஆனால் கிராமத்து இளைஞன் விவசாயத்தை நம்பி அந்த விவசாயத்தினுடைய பலன் கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய அந்த பொறுமை இருக்கக்கூடிய இடத்தில்தான் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் எளிமை எங்கே இருக்கிறதோ, பொறுமை எங்கே இருக்கிறதோ, எங்கே அதிகமாக உணர்ச்சி வசப்பட்ட இடங்களில்தான் அன்பும் அதிகமாக இருக்கும். அதனால் அதிக தன்னம்பிக்கை உள்ளவர்கள் நகரத்தில் உள்ள இளைஞர்கள் அல்ல, கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தான் பெரும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசு தமிழ் பேசு. பவர்ட் பை MPL. விளையாடு ஃபேண்டசி MPL.